காவேரி வந்து யோசனை பண்ணிகிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே யமுனா கிட்ட வந்து பேசுகிறாங்க. யமுனா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் வந்து இப்போ தான் நிவின் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வந்தேன். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ படிப்பில் கவனத்தை செலுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அக்கா அப்போ நிவின் என்கிட்ட பேசுவார் அக்கா அப்படின்னா கண்டிப்பாக பேசுவார். ஆனால் நீ படிப்பில் கவனத்தை செலுத்தணும் புரியுதா? அக்கா என்னையும் நிவினும் வந்து சேர்த்து வைப்பியாக்கா? கண்டிப்பாக என்னால் முடியாதுக்கா, நிவின் இல்லாமல் வாழவே முடியாதுக்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிடி எல்லாமே நல்லபடி நடக்கும், நான் சேர்த்து வைக்கிறேன் போதுமா? ஆனால் நீ படிப்பில் கவனத்தை செலுத்தணும். அப்பா வந்து கனவை நீ நிறைவேற்றணும், முடியுமா உன்னாலனா? கண்டிப்பாக நிறைவேற்றுறேன்க்கா, நான் கண்டிப்பாக நல்லா படிக்கிறேன்க்கா, ஆனால் என்னால் நிவின் இல்லாமல் வாழ முடியாதுக்கா, ப்ளீஸ்க்கா நிவினை மட்டும் என் கூட சேர்த்து வைக்கா, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று கட்டிக்கிறாங்க. நம்ம வந்து காவேரியை யமுனா அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் அது எடுத்த வீடியோஸ் அது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நிவினை வந்து மீட் பண்ணுறா, நிவினுக்கும் அவளுக்கும் வந்து தவறான வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கோவப்படுறாரு. என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியும் புரியுதா, தேவையில்லாமலாம் பேசினா அப்புறம் அவ்வளோதான், என்ன வேலை பண்ணிகிட்ருக்க நீ, என் பொண்டாட்டி எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உனக்கு அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடிக்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் உண்மைதான், உண்மையாகவே இருக்கட்டுமே, உனக்கு ஏன் காவேரியை பற்றி நீயே யோசிக்கிற, இங்கே பார் காவேரியை பற்றி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்து அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், போனால் போதுன்னு உள்ளே சேர்த்ததுக்கு இவ்வளோ வேலை நீ பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் காவேரி பின்னாடி சுற்றுறது, அவளை ஃபோட்டோ எடுக்குது வீடியோ எடுக்குது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோதான், உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ நிவினை போய் பார்த்தது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சுதான் அவன் நிவினை போய் பார்த்தா புரியுதா, எங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் நீ கேட்காத புரியுதா, உன் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க ராகினியால் தாங்கிக்க முடியல, இவனா இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கடுப்பாகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே காவேரி கிட்ட, என்ன காவேரி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒரு முக்கியமான வேலை இருந்தது, எனக்கு தெரியும் என்ன வேலைன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ நிவினை பக்கம் தானே போயிருந்தா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே, எல்லாம் அந்த ராகினியால் தான், ராகினி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சா நீயும் நிவினும் மீட் பண்ணதை, இங்கே பாரு காவேரி சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ மீட் பண்ணுறதா தான் என்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கும்ல, நானும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்ல அப்படின்னோடனே உடனே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் ஏன் மீட் பண்ண, எதுக்காக போனேன் அப்படின்லாம் கேட்டு நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு நீ மீட் பண்ண போ என்கிட்ட சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னோடனே, நான் என்ன தப்பாக சொன்னேன், ஏன் காவேரி டென்ஷன் ஆகிற, வேறு என்ன நினைக்கிறது நான், நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டால் கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் இப்படி பேசுகிறீங்க பாருங்கள், இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன், நிவின் கிட்ட நீங்கள் என்ன சொல்லி வச்சிங்கன்னே தெரில, அவன் பேச்சு எதுவுமே சரியில்லை புரியுதா, நீங்கள் ஏதோ ஒன்று அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, ஹோப் கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனால தான் நிவின் இப்படி பேசுகிறான், அப்படி என்ன பேசினானா எனக்காக உதவி செஞ்சுருக்கான், என்ன உதவி தெரியுமா, வந்து ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நடக்குதுல்ல, அது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியுமா, அதை ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்லியிருக்கான், சொல்லாமல் பயந்துக்கிட்டு விட்டுட்டுருக்கா யமுனா, இதுதான் பிரச்சனை, அதை தான் கேட்க நான் போயிருந்தேன், அது மட்டும் கிடையாது, அவன் யார் எனக்கு உதவி செய்கிறதுக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஏதோ சொல்லி வச்சுருக்கீங்க, அது நல்லா எனக்கு தெரியும், ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, நான் எதுவும் சொல்லலை, இல்லை நீங்களும் வந்து நிவினும் இப்போ பார்த்தாலும் மீட் பண்ணி பேசுகிறீங்க, அதுதான் அவன் இந்த மாதிரி பேசுகிறான், இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், தேவையில்லாமல் என் வாழ்க்கை இப்படி தான் போகும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, 7 மாதம் கழிச்சு நான் போகணுமா, நான் போயிடுறேன், அதுக்காக வந்து இப்படிலாம் வந்து நிவின் கிட்ட பேசி விட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. காவேரி பின்னாடியே போகிறாரு. காவேரி வந்து அப்படியே வந்து போய் படுத்துடுறாங்க. மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து கண்ணீர் விடுறாங்க. கண்ணில் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு விஜய். காவேரி மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேனா, அதனால தான் காவேரி இப்படி யோசிக்கிறாளா, ஒன்றுமே புரியலையா, அவள் நல்லது தானே அவளுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி எல்லா விஷயத்தையும் பற்றி நினச்சிட்டு அப்படியே தூங்கி போகிறாங்க. இதோட முடியுது.